சிக்கன் கிரேவிக்கு குட் பை சொல்லுங்கள். இந்த பொட்டேட்டோ கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அதிகமாக இது தான் பண்ணுவீங்க, நான்வெஜ் சைடே போக மாட்டீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஃபஜூஸ் vlogs. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொட்டேட்டோ கறி பண்ணுறதுக்கு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நம்ம கறி மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இதை நம்ம ஹாஃப் பீசஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி பொரிஞ்சாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி பிரட்டி பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் கூட வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ராஸ்மல் நல்லா போயிடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ இதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கடைசியாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் பொட்டேட்டோ கூட நல்லா ஃப்ரெட் ஆகி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தால் போதும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே இதை நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது என்னோட ஓன் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.